இங்கே புதுசாக கல்யாணமான ஜோடி நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே பார்த்தா மணி 9 ஆகுது. உடனே அந்த பொண்ணு அங்கே எழுந்து போய் ரிமோட் எடுத்து டிவியை போட்டு உட்காந்துடுறான். இப்படி அந்த பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கப்ப அவன் புருஷனும் இந்த டைமில் என்ன டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடவும் செய்கிறான். கோமான அவளும் திரும்பி ஒரு சவுண்டு போடுறான். அவனை மட்டும் சீரியல் பார்க்க நேரம் மாட்டேதுன்னு சொல்லிட்டு கூட்டு பார்க்குறான். அவள் வராதனால அன்னைக்கு நைட்டு தூங்கவும் செஞ்சிடறான். ஆனால் காலைல இது எதுவுமே நடக்காத மாதிரி அவள் கேஷுவலாக வந்து உட்காரான். அவனும் அவளை பார்த்துட்டு அவனும் கண்டதுக்காத மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட ஒய்ஃப் அவனோட கேபிள் டிவி ஆஃபீஸ் கூட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா இவன் போட்டு பக்கத்துலேயே இன்னொருத்தவன் டிஷ் போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அவன் சண்டையும் போடுறான். உடனே அந்த டிஷ்காரனும் இவனை பார்த்து ஓர சவுண்ட் விட்டான். அவனோட ஒய்ஃபும் என்னடா ஒழுங்காக போர்டு எடுக்கல, அடிச்சு மண்டையெல்லாம் பொழந்துருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவன் புருஷனும் ஆமா போயிடலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வந்துடுறான். இவனும் அவன் ஒய்ஃபு கிட்ட ஏன் இவளை கோவப்படுறான் கேட்டப்ப அவளும் நான் காலேஜில் அவ்வளோ பெரிய கோவக்காரி தெரியுமா, என்னை ரேகிங் பண்ணி கூட நான் அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்குறப்ப அவனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு செய்யறான். அவனும் அவளை ட்ராப் பண்ணிட்டு நைட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கிளம்பிடுறான். அன்றைக்கி நைட்டு அவனை ஏதாச்சும் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு அவள் பண்ணாடிட்டு போய் உட்காந்துருக்கான். அப்படி இவன் பேசிகிட்டு இருக்கப்பே பாட சொல்லவும் செய்யறான். இவளும் ஹஸ்பண்ட் கேட்குறான்னு சொல்லிட்டு பாடவும் ஆரம்பிக்கிறான். இப்படி அவள் பாடிக்கிட்டு இருக்கப்பே அவனை பார்த்துட்டு வெக்கமாக இருக்குது, நீங்கள் அவனை கண்ணை முடிக்கணும்னு சொல்லவும் செய்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணை மூடிட்டு பாடுன்னு சொல்கிறப்ப அங்கே பார்த்து அவளை காணும். மறுபடியும் 9 மணி ஆனோன்னே அந்த சீரியலை பார்க்க போயிடுறான். உடனே அவனுக்கு கோவமாயி நீ இந்தளவுக்கு சீரியல் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட பேசிகிட்டு இருக்கான். அவள் எதுவுமே கண்டுக்காமல் அவட்ட உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கோவமான அவனும் அங்கே இருக்க பிளக்கை போய் பிடுங்குறான். இப்படி பிடிங்கி திரும்பி பார்த்தா அவள் அவனை பார்த்து முறைச்சி நிற்கிறான். அதுக்கப்புறம் அவளும் அந்த பிளக்கை பிடிங்கி அதில் மாட்டிட்டு மறுபடியும் போய் உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கோவமான அவனும் மறுபடியும் அந்த பிளக்கை பிடுங்க போகிறப்ப அவனை பார்த்து ஒரு கத்திட்டு அங்கேருந்து கட்டில் ஒரு இழுத்து போடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கான அவன் ஹஸ்பண்டோ அப்படியே பயந்துட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுறான்.